நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கு வித் கோமாளியில் தர்ஷன் பண்ண நம்ம ஒரு திரமிசு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எக்லெஸ் திரமிசு. ஸோ நம்ம வீட்லேயே மாஸ்கர்போன் சீஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாஸ்கர்போன் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நான் வீட்லேயே செஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பேனில் 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொதி வர ஆரம்பித்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகர் இல்லைனா சிட்ரிக் ஆசிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கட்டிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கான உடனேயே இதை நல்லா ஆற வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைனா காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல க்ரீமியான ஒரு மாஸ்கர்போன் சீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சீஸை நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் நான் 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம அந்த எண்டில் சாஃப்ட் பீக் வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாஸ்கர்போன் சீஸ் கூட நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் 10 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சூடானா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை இறக்கிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண காஃபி கூட இந்த ரஸ்க்கை நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப சோக் பண்ணிங்கன்னா ரஸ்க்கு தனித்தனியாக உடஞ்சிரும். ஸோ டிப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் பவுல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா பேக்கிங் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ரஸ்க் அதில் சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயராக பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் மிக்சர் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் லேயராக நம்ம மறுபடியும் அந்த ரஸ்க்கை தேர்ட் லேயராக வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக சீஸ் மிக்சரையே நான் 4th லேயராக அப்ளை பண்ணிடுறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொக்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நான் அந்த ரஸ்கோட க்ரம்ஸையே யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான திரமிசு ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.